ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்டு என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதோடு சேர்த்து டெமோவும் பார்க்க போகிறோம். நான் வந்து அமேசானில் ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் கெட்டில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ₹1095. ஆனால் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் $799 நான் வாங்கினேன். பாருங்கள், இதுதான் ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் கெட்டில். இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி நான் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டில் ப்ளஸ் அதோட பேஸ் அண்ட் வாரண்டி கார்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸ் ஷோரூம்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, ப்ளஸ் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், டஸ் அண்ட் டஸ் நாட்ஸு, அதோட டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பேஸ், இது தான் கெட்டிலோட பேஸ். இதில் தான் வந்து நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் இந்த கெட்டிலை ஓப்பன் பண்ணணும். இந்த கெட்டில்லையே பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க அந்த ரெட் கலர் இந்த பட்டன் தாங்க இண்டிகேட்டர் பட்டன். 2 minutes வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வந்து இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். அண்ட் இந்த நாப் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க பேஸில் அட்டாச் பண்ணுறதுக்காக இருக்குது. வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனால நான் 3/4 இதில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். ரொம்ப மினிமம் வாட்டரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட பேஸ் சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிலிங் வாட்டர் வந்து ஸ்பில் அவுட் ஆகி வெளில வந்துடும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். கெட்டில் இருக்க ஸ்விட்சையும் ஆன் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். லைட்டாக வார்ம் வாட்டர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 seconds to 40 seconds வச்சிங்கன்னாதே போதும். பாருங்கள், 20 secondsல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. கேஸை விட ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுதுங்க. ட்ராவல் டைமில் கொண்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு இந்த வாட்டர் கெட்டில், எலக்ட்ரிக் கெட்டில். பாருங்கள், வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது கூட அதோட கேப்போ இல்லை அதோட ஹேண்டிலோ வந்து கொஞ்சம் கூட ஹாட் ஆகவே இல்லை. அண்ட் அதோட சில்வர் சைடில் இருக்க சில்வர் பாடி மட்டும்தான் ஹாட்டாக இருக்குது. இன்னும் கூட ஹேண்டில் கூட கொஞ்சம் கூட சூடாகவே இல்லை. பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாயில் ஆகுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆன உடனே இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். அண்டு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் கெட்டிலை ரிமூவ் பண்ணணும். அண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது தயவு செஞ்சு கெட்டிலை வந்து அந்த கீழே இருக்க பேஸ்லேருந்து எடுத்துடாதீங்க. அண்டு எம்டியாக வந்து கெட்டிலை இதில் யூஸ் பண்ணிடாதீங்க. வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கெட்டிலை பேஸில் வைங்க. பாருங்கள், வாட்டர் ரெடி ஆகிடுச்சு, ஹாட் வாட்டர். கெட்டிலோட ஹாட் வாட்டரை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாட் வந்து ரீட்டைன் ஆகாது. ஸோ அதை வந்து ஃப்ளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுடுங்க ஹாட் வாட்டரை. ஆனால் ஃப்ளாஸ்கில் அதோட ஹீட் ரீட்டைன் ஆகிற அளவுக்கு கெட்டிலில் ரீட்டைன் ஆகிறதில்ல. கொஞ்சம் டைம் எடுத்த உடனே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. அண்ட் இதில் வந்து டீ, காஃபி கூட போடலான்னு சொல்கிறாங்க. பட் அது உங்களோட விஷ். ஏன்னா டீ வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பாயில் பண்ணுவோம். அந்த டைமில் அந்தளவுக்கு இது ஹாட் ஆகாது. பாதி கொதிக்கும் போதே அது தண்ணியோட கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஆஃப் ஆகிடும் இண்டிகேட்டர். ஸோ வந்து பால் சூடு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பாலோட ஸ்மெல் வந்து நம்ம ஹாட் வாட்டர் வைக்கும்போதும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சுடு தண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட க்ளீன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி ட்ரை ஆனோடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க எங்கே வைக்கிறீங்களோ அங்கே. அண்ட் இதோட பேஸ் வந்து லைட்டாக வைப் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. தண்ணி படுற மாதிரி வச்சுக்காதீங்க.
அண்டு சோப் போட்டு வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பாட்டமில் தண்ணி படாமல் கம்ப்ளீட்டாக தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இருக்க சில்வர் பாடியை மட்டும் சோப் போட்டு வாஷ் பண்ணி ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.